இந்த அமைந்த கரைங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு ஊர். நாம பொதுவா சொல்லும் போது அமிஞ்சிக்கரை அமிஞ்சிக்கரைன்னு சொல்லிடலாம். ஆனா இந்த அமிஞ்சிக்கரைங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா அதற்கு ஒரு அழகான விளக்கம் தமிழில் விளக்குகிறார்கள். இது அமைந்த கரையாம். எப்படி அமைந்த கரைனா, ஒரு பக்கம் ஆற்றங்கரை, இன்னொரு பக்கம் ஏரிக்கரை. ஆற்றங்கரைக்கும் ஏரிக்கரைக்கும் நடுவே தானே அமைந்த ஒரு கரைக்கு அமைந்த கரை, இயற்கையாக அமைந்த கரையாம். சரி, அது எந்த ஆறு எந்த ஏரி அப்படின்னா, ஒரு பக்கம் கூவம் ஆறு ஓடுகிறது, இன்னொரு பக்கம் சேட்பட் ஏரி சேத்துப்பட்டு ஏரி இருக்கிறது. கூவமாற்றங்கரைக்கும் சேத்துப்பட்டு ஏரிக்கரைக்கும் நடுவே இயற்கையாக அமைந்த கரைக்குத்தான் அமைந்த கரை என்று பெயர். அதனால ஒரு பக்கம் ஆற்றங்கரை, மறுபக்கம் ஏரிக்கரை, கூவமாறு சேட்பட் ஏரி, ரெண்டுக்கும் நடுவில் இயற்கையாக அமைந்த கரை பகுதி தான் இந்த அமைந்த கரை. அது மட்டும் இல்ல, இந்த அமிஞ்சிக்கரைக்கு இன்னொரு விளக்கமும் கொடுக்கிறார்கள். இது செவி வழி செய்தியாக உள்ளது. என்னன்னா, ராமபிரான் நம்ம சிங்கார சென்னைக்கு வந்தாராம். இது சிங்கார சென்னைன்னு பெயர் பெறும் முன்னாடி, மெட்ராஸ் அதுக்கும் முன்னாடி காலத்துல ராமபிரான் இங்க வந்தாராம். எதுக்கு வந்தார்னா, திருவான்மியூர் இருக்கு இல்லையா, திருவான்மியூருக்கு எப்படி அந்த பெயர் வந்ததுன்னா, வால்மீகி தபஸ் பண்ண ஊர் திருவான்மியூர். அதனால அந்த வால்மீகி முனிவரை தரிசிப்பதற்காக திருவான்மியூருக்கு ராமபிரான் எழுந்துருளினாராம். வந்த ராமர் வால்மீகியை சேவிச்சுட்டு கொஞ்ச காலம் சேட்பட் ஏரிக்கரையில் அமர்ந்திருக்கலாம்னு அமர்ந்து ஓய்வு எடுத்துட்டு புறப்பட்டு போனாராம். அவர் அமர்ந்த கரை தான் இந்த அமிஞ்சிக்கரை. அதனால அமைந்த கரை மருவி மருவி அமிஞ்சிக்கரை ஆச்சுங்கிறது ஒரு விளக்கம். இன்னொன்னு, இது அமர்ந்த கரை, ராமனே அமர்ந்த கரையாம். இதுக்கு வால்மீகி ராமாயணத்தில் நேர் எவிடன்ஸ் இல்லாட்டாலும் செவிவழி செய்தியாக பெரியோர்கள் சொல்வது, வால்மீகியை தரிசிக்க திருவான்மையூர் வந்த ராமன் அயோத்திக்கு திரும்பி செல்லும் வழியில் இந்த சேத்துப்பட்டு ஏரி கரையில் அமர்ந்த கரை. அப்ப ராமனே அமர்ந்த கரையில உட்காந்து நாம உபன்யாசம் அனுபவிக்கிறோம்னா நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம்.